Hi friends, praise the Lord. Welcome to Life Indeed. I know it's been a very long time. எனக்கு தெரியும் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இந்த பதிவில் சந்திக்கிறோன்னு சொல்லி இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம சந்திக்கிறோம். ஸோ இந்த பதிவில் வந்து இது ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு ஆரம்பம். என்னவென்றால் இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கிறோம். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அசோகா பார்க். இப்போ இதுக்கு கீழே தான் வந்துட்டு அசோகர் மன்னருடைய வந்துட்டு அந்த பேலஸ் இதுக்குள்ளே இப்போ வந்து ஃபுல்லாக பதிஞ்சிருக்கு. இது நம்ம லேட்டாக வந்துட்டோம். ஸோ நான் நாளைக்கு மார்னிங் திருப்பி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கே இருக்குது அந்த பேலஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இன்றைய பதிவு. ஸோ இனிமேல் நம்ம வீடியோ போட போகிறோம், மெசேஜும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ we will continue இந்த மெசேஜ். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார், இந்த சீடர்கள் வந்து ப்ரெட்டை பற்றி பேசுவாங்க, அதாவது அப்பத்தை பற்றி பேசுவாங்க, சாப்பாடை பற்றி பேசுவாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி பேசுவாங்க. இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் எல்லாருக்குமே வந்து ஜாப் லாஸ், நம்மளுடைய வேலை போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயம். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்றப்போ இயேசு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லுவார், இன்னமும் உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்துட்டு அந்த 5000 பேருக்கு இது வந்துட்டு சாப்பாடு கொடுத்தீங்களே, அப்போ உங்ககிட்ட எத்தனை கூடம்பி வந்து மிஞ்சி இருந்தது அப்படின்னு கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க 12 கூட மிஞ்சி இருந்தது. இன்னொரு முறை கொடுத்தீங்களே, அப்போ எத்தனை கூட மிஞ்சி இருந்தது? 7 கூட வந்து மிஞ்சி இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ அந்த 12 பேருக்கு தேவையான 12 கூடைகள் இருந்தது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா 7 கூடைகள். என்ன சொல்ல வருதுன்னா, 7 என்பது ஒரு நிறைவான ஒரு எண், அதுவும் வந்து இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 கூடிய 12 கூடிய என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிறருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் பிறருக்கு உதவும் பொழுது உங்களுடைய தேவைகளும் சேர்த்து சந்திக்கப்படும். அதான் லெஃப்ட் ஓவர்ஸ்க்கு அர்த்தம். அதுதான், புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதில் என்னென்னா, நீங்கள் பிறருடைய தேவையை சந்திக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னமும் உங்களுக்கு புரியலன்னு கேட்பார். என்ன புரியலன்னா இதுதான். என்ன புரியலன்னா, பிறருக்கு நம்ம வந்து சேவை செய்வது மூலியமாய் நம்முடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும். இன்னொரு ஒரு காணொளியில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, bye, praise the Lord. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அசோகா பார்க், அதான் என்ட்ரன்ஸு. இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பார்க்கு. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. என்ன காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் இந்த ஏறி போகிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே, இதுதான் மேட்ரு. இதுதான் அந்த பேலஸுடைய ரூஃப் டாப்பா. இந்த ரூஃப் டாப்பில் தான் வந்துட்டு நாளைக்கு நான் உங்களை மேலே கொண்டு போகிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கிங்குடைய கவுன்சிலிங் ஏரியாவும் பார்த்துக்கோங்க. அவர் தலைவர் தான் விசில் அடிக்கிறாரு, இந்த வெள்ளை சட்டை போட்டவர், தூரமாக இருக்கார் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிங்ஸ் கவுன்சிலிங் ஏரியாலாம் நம்ம பார்ப்போம் நாளைக்கு, சரிங்களா? ஓகே, ஒரு மாஸ்க் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்குது, ஃபுல்லாக லிட்டப்பாக. இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை இட்ஸ் நாட் லைக் வாட் யூ திங்க். ஓகே, இட்ஸ் ஹிஸ்டாரிக் பிளேஸ். வெரி நைஸ் டு see such monuments. ஓகே, சரி, பார்க் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, தலைவர் கத்த ஆரம்பிச்சிட்டது, கிளம்பிடுவோம். எனக்கு பிடிச்ச மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒடிசாவில் கட்டக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரவுண்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த வரை இருக்குது பாருங்கள் பெருசாக. ஸோ விளையாடுறதுக்கு இவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செம்ம கிரவுண்டு எல்லாமே நல்ல ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சென்னையிலே இருக்குது, ஆனால் பயங்கர க்ரௌடடாக இருக்குது. அதான் என்னுடைய ஃபீலிங். இல்லை இடமே இல்லை, பார்க்கிங்லேயே பெருசாக இல்லை, இருந்தாலுமே குட்டியாக இருக்குது. சில பார்க்கெலாம் டிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். பார்க்குங்க ஒரு போதி மரம் இருக்குது இங்கே, அங்கே போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் பியூட்டி.
Nice. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்பட்டி ஸ்டேடியம். இங்கே தான் ஐபிஎல் நடந்தது. ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக T20 இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்ததில்ல, இந்தியா வின் பண்ணாங்க. அதுவும் இங்கே தான். வணக்கம் மக்களே. இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா போதி மரம். தெரியுதா எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லிட்டு. இந்த மரம் வந்து ஹிஸ்டாரிக் ட்ரீ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உணவுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம மனைவி. sapling of Mahabodhi tree brought from பௌத்த கயாவா டெம்பிள். இது வந்து ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளான்டட் பை revered ஃபுஜி மகாராஜா ஜப்பான். சொல்லுதுங்களா on 31/10/1978 வந்துட்டு இதை பிளான்டிங் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான மரம், 1000 பெருசா இருக்குது. சரி, இங்க இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப ஹிஸ்டாரிக்கான பிளேஸ். ஓகே, இப்போ நான் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விளையாடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஃபிட்னஸ்க்காக சொன்ன மாதிரி இங்கே செம்ம இம்பார்ட்டன்ஸு, செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ப்ளஸ் நல்ல கிளைமேட்டும் இங்கே. சென்னையில் வந்துட்டு இப்போ பயங்கரம் கொஞ்சமாக ஹீட் ஆரம்பிச்சிடும், இங்கேயும் கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. பட்டு 4 days பேக் வரைக்கும் இங்கே வந்துட்டு கோல்டு வே போயிட்டு இருந்தது. செம்ம கோல்டாக இருந்தது ஆக்சுவலாக. சரி, let's see what comes to my mind. ஸோ இனி வர காலங்களில் கொஞ்சம் நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். என்னுடைய டெய்லி மெடிடேஷன்ஸ்லேருந்து கடவுள் என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலாம் அந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. எஸ், ஸோ லெட்ஸ் ஆல்சோ கோ டூ இன்டெப்த் ஸ்டடி. உங்களுக்கு தெரியாத விஷயத்த எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி லெட்ஸ் ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஆனால் நிறைய நாள் இது வந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஸ்டாமரிங் இஷ்யூஸ். ஸோ மேபி ஐயோ நம்ம வாய் திக்கிடுமோ, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அந்த ஒரு பயம் இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஏதோ ஒரு காரணம். மெயினாக பார்த்தா கில்ட்டு, பிசாசு வந்து கில்ட்டை கொண்டு வருவோம், குற்ற உணர்வுகளை கொண்டு வருவோம். உனக்கு இதுக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணணும் நம்ம. ஏன்னா கடவுள் வந்துட்டு நம்மளை மன்னிச்சதுனால அவர் தான் நம்மளை தகுதியாக்குறதை தவிர நம்முடைய எந்த ஒரு இந்த கிரியைகளும் நம்ம செய்யற எந்த ஒரு வேலையும் நம்மளை வந்து தகுதியா உள்ளவர்கள் ஆக்கலை. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால I would like to encourage you today to serve God. If you feel you are not eligible to serve God, if you feel நீங்க வந்துட்டு ஐயோ நான் எப்படி ஆண்டவரை சர்வ் பண்றது மாதிரி யோசித்தீங்கன்னா, I think you are the right person to serve God. ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு நீங்க ஊழியம் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. இவரு ஊர்ல என்ன தரம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாருன்னு. பட் அதுதானே வந்து give glory to God. அதுதானே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். அதாவது ஆமாங்க நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப இயேசு என்னை வந்து மாற்றிருக்காரு அப்படின்றதான சாட்சி. அதனால பாத்தீங்கன்னா என்னை பத்தியும் எனக்கும் அந்த அச்சம் இருந்தது. ஐயோ நம்மள எதனா சொல்லுவாங்களே, இன்னைக்கு எப்படி இருந்தான், அப்படி இருந்தான், ஊர்ல எப்படி இருந்தான், இந்த இடத்துல அப்படி இருந்தான், எங்களோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே, அது எப்படி நம்ம சமாளிப்போம்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா அதுதான் சாட்சி. அப்படிலாம் இருந்தோம்னா அந்த தவறுகள்லாம் செய்ததுன்னா இல்லைன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்னை இயேசு மாற்றி இருக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு நான் வந்துட்டு அந்த பாவங்கள்லாம் எனக்கு வேண்டாம், அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து வாழ்ந்த வந்து நான் இயேசுக்காக வாழ்வேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நான் இதுக்கப்புறம் நான் பாவமே செய்ய மாட்டேன்னா, நான் இனிமே 100% கரெக்டாக இருப்பேன்னா யாராலுமே முடியாது. அதுதான் உண்மை. அதாவது யோவான ஒரு இடத்துல சொல்லுவாரு, எவன் ஒரு நான் உனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லணும் அவன் போய் சொல்றான். அதனால பாவமே வந்து பண்ணிட்டு இருக்கிறவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அதனால பாத்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டே இருக்கவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் பண்ணிட்டே இருக்கவன் ஏன் பண்றான்னா அவனுக்கு இயேசு தெரியாதுன்னு சொல்றாரு. இயேசு தெரிந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இல்லை. ஏன்னா
சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் ஒன்று இருக்குது, சென்ஸ் ஆஃப் கமிஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவம், நம்ம கடமைகளை செய்ய தவறும் பொழுது அதுவும் ஒரு பாவம். அதான் சென்ஸ் ஆஃப் ஒமிஷன். சரிங்களா? நம்ம சில விஷயம் பண்ணுறதுனால பாவம் ஆயிடுது. ஆனால் சில விஷயம் வந்து பண்ண தவறுறதுனாலையும் பாவம் வந்துட்டு நேரிடுது. அப்படி இருக்கும்பொழுது சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் கமிஷன் ரெண்டுமே இருக்குது. அப்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் தவறதான் செய்யும், ஏதோ ஒரு விஷயம் தப்பாக செய்ய தான் செய்யும். நம்ம எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது, நம்ம ஃப்ளஷில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி டு பிகம் லைக் கிரைஸ்ட், டு பிகம் இன் டு இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், நம்ம தேவனுடைய சாயலில் மாறும்படிக்கு நம்ம வந்து வாழணும். அதனால தான் ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்காரு. அதாவது நாம வந்துட்டு அவரை போல மாறும்படிக்கு அவர் நம்ம உயிரோடு வச்சிருக்காரு. இல்லைன்னா நம்ம ஞானஸ்தானம் முடிச்ச அன்னையே அடுத்த நாளே அவர் நம்மளை பரலோகத்தை எடுத்துக்கலாம். ஏன் இத்தனை நாள் நம்ம உயிரோடு வைக்கணும்? எதுக்கு அவர் இவ்வளோ பண்ணணும்? இத்தனை நாள் நம்மளை காத்து வந்து அவருக்கும் மேபி டைம் வேஸ்ட் தானே. அதெல்லாம் உடனே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டா அங்கே கூட்டு போய் ட்ரெயின் பண்ணிக்கலாம்ல. இல்லை இங்கே ஃப்ளஷில் இருக்கும் போதே, மாம்சத்தில் இருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு இயேசுவை போல மறுரூபம், அதாவது அந்த டிரான்ஸ்பிரேஷன் வேற, நம்ம பரலோகத்துக்கு போய் ஆகிற மறுரூபம் வேற. பட் இங்கேயும் ஒரு மறுரூபம் இருக்குது. அதாவது இயேசுவை போல அவருடைய சாயலில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம உயிரோடு வச்சிருக்கோம். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதான் வந்து பால் சொல்றது, ஐ எம் ப்ரெஸ்ஸிங் ஆன், நான் இன்னமும் அழுத்தி வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்வாரு. ஓகே, பல அழுத்தங்கள் மத்தியில் நானும் வந்துட்டு முயற்சி பண்ணி முன்னேறி போயிட்டு தான் இருக்கிறேன், நான் நிற்கலை, ஐ எம் ப்ரெஸ்ஸிங் ஆன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதான் நீங்கள் சொல்லுவார், ப்ரெஸ் ஆன், டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். ஓகே, ப்ரெஸ் ஆன், கீப் கோயிங், கீப் டூயிங். nobody will encourage you. யாருமே வந்துட்டு இதை பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் ஒன்லி தான் உங்களை என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் எது பண்ணாலும் வந்துட்டு வந்து அதுக்கு வந்து குறை சொல்ல ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எதனா செய்யணும். ஊழியர்னா நான் உடனே உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டோ, இல்லை உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டோ உடனே போயிடுங்கப்பா, நான் இங்கே ஒடிசா வந்த மாதிரி நீங்களும் ஏன்னா போங்கப்பா கிளம்பி, அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஊழியம் பண்ணலாம். அதை எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எப்படி பண்ணலாம்? நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக இருக்கலாம், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல என்ன உதவி செய்ய முடியுமோ யார் அது நீங்கள் செய்யலாம். ஓகே, டு சர்வ் அதர்ஸ். என்ன ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசு உறுத்தம், இல்லை எனக்கு வந்துட்டு இந்த முழு நேரம் ஊழியமாக நான் போகணும், உங்களுடைய மனசே உங்களுக்கு உறுத்த ஆரம்பிக்கும், உங்களுடைய மனசே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும், ஆண்டவரும் பேச ஆரம்பிப்பார். அந்த டைமில் நீங்கள் முழு நேரம் ஊழியம் போகிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம், நீங்கள் விட்டு வந்துடலாம். பட் அது வரைக்கும் வந்துட்டு ட்ரை டு சேவ் மணி, ட்ரை டு சேவ் அ பேக்கப். இப்போ நான் வந்துட்டு வேலை ரிசைன் பண்ணேன் போன செப்டம்பர் லாஸ்ட்டு. இன்னும் வரைக்கும் ஐ ஹேட் சம் பேக்கப். அதனால் நான் இன்னும் ஓடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். மினிஸ்ட்ரியா இல்லை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ண போகிறோமா, இல்லை பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ண போகிறோமா. ப்ளஸ் ஐ எம் அ கிராஃபிக் டிசைனர். ஸோ நான் டிசைனாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு 2 மாதம் பெருசாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லை. பட் பிகாஸ் ஐ சேவ்ட் சம் மணி, அது வந்து அதுவும் கடைசியில் கொடுத்த மணி தான், அவர் கொடுத்த காசு தான். அதை வச்சு இப்போ எப்படியோ வண்டி ஓடிட்டுருக்கு. ஒரு இது பண்ணோம், கிறிஸ்மஸ் மிஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் ஒடிசாவில் ஒரு சின்ன இந்த மாதிரி கேக்கெல்லாம் நம்மளே செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அதை தவிர்த்து வேறு எதுக்குமே இங்கே ட்ராவல் பண்ணி வர்றதுக்கோ, இங்கேருந்து போகிறதுக்கோ, இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எதுக்கும் நம்ம இப்போதைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை செலவு பண்ண. ஸோ ஆண்டவர் கூப்பிட்ற வேலைக்கு அவர் வந்து பணத்துலேருந்து எடுத்து என்னென்ன தேவை எல்லாமே கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கே சொல்லுவேன். அடுத்தவர் அழைச்சா அவர் பார்த்துக்குவார், அவர் கொடுப்பார். சரிங்களா? சரிதான். ஸோ வந்துட்டு டோன்ட் வரி, டோன்ட் பி என்ன, அவர் வந்துட்டு உங்களை பார்த்துப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் தேவனாக அவர் இருப்பார். சரிங்களா? ஸோ இன்னொரு பதிவில் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் எனக்காகவும் நாங்கள் செய்து கொண்ட ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மாதம் தான் நாங்கள் சென்னை வரோம். அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஊழிய பணிகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் மேற்கொண்டு பண்ண வேண்டிய பணிகள் இருக்கிறது. ஸோ அதனால் we will meet you soon in next video. Thank you. இந்த போதி மரத்தை காட்டாமல், இந்த இன்டர்நேஷனல் காட்டாமல் விடமாட்டேன். செல்வூர் இந்த அம்மா பாரு இருக்குதுங்களா? இதுதான் தெரியல. Mahabodhi tree bought from Bodh Gaya temple and gifted by Sri Satchitananda Rautrai, planted by revered Fuji.